அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். பல கழகத்தின் காவல் தெய்வம் நமது கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் நமது தேனி மாவட்டத்திற்கு வந்தது உண்மையிலேயே இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக ஆகிவிட்டது. டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எனும் மனித தெய்வத்தின் ஆசி பெற்று மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என வாழ்ந்த வரலாறு படைத்திட்ட இந்திய திருநாட்டையே திரும்பி பார்க்க வைத்த இரும்பு பெண்மணி, தமிழக மக்களின் நலன்காக்கும் விதமாய் எண்ணற்ற மக்கள் போற்றும் மொத்த திட்டங்களையும் தந்து தமிழக அரியாசனத்தில் தன்னகரில்லா தலைவியாக புகழ்பெற்று வாழ்ந்து வந்த வரலாற்று நாயகி, உலகில் உள்ள அனைத்து தமிழ் மக்களாலும் அம்மா என்று போற்றி புகழப்படும் மனித புனிதவதி நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் சிறப்பு பேருரையாற்ற பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு, தேனி மாவட்ட கழகம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை புரிந்துள்ள கழகத்தின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் எங்களது பண்புக்கும் பாசத்திற்கும் உரிய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தேனி மாவட்டம் கழக தொண்டர்களாகிய உங்களின் சார்பில், எங்கள் மாவட்ட கழகத்தின் சார்பில் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். மாண்புமிகு அண்ணன் அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். எனவேதான் தமிழக விவசாயிகள் வளம் பெறும் வகையில் பல்வேறு நல்ல திட்டங்களை உருவாக்கினார். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடில் உயரும், குடி உயர கோணான் உயர்வான் என்ற அவை மூதாட்டியின் வைர வரியில் கேப்ப குடிமராமத்து திட்டம் எனும் பெயரில் தமிழகத்தில் உள்ள ஏரி, குளம், வாய்க்கால் தூர்வார செய்து நீர்நிலைகளை விவசாயிகள் குடிமராமத்து நாயகன் என போற்றப்படும் அளவுக்கு பொதுச் செயலாளர்கள் நமக்கு கடந்த 4.5 வருட காலங்களில் நல்லது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தானே ஒக்கி போன்ற புயலால் ஏற்பட்ட இயற்கை பேரிடர் தமிழக விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரம் இழந்து தவித்த போது அவர்களுக்கு மத்திய அரசு எதிர்பார்க்காமல் நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்கியவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். கொரோனா என்னும் கொடிய நோய் உலக மக்களை எல்லா அச்சமும் வேதனையும் பட வைத்ததை நாம் நன்கு அறிவோம். கொரோனா தொற்று ஏற்பட்ட பேரிடர் காலத்தில் தமிழக மக்கள் பசியின்றி வாழ உணவுப் பொருட்களை வழங்கி, கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கி எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றியவர் நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். பொது வாழ்வில் யாரும் எதிர்கொள்ளாத அளவு எண்ணற்ற இடர்பாடுகள், தொல்லை துயரங்கள் இவைகளையெல்லாம் எதிர்கொண்டு நெஞ்ச துணிச்சோடு செயலாற்றி எனக்கு பின்னாலும் பல நூறு ஆண்டுகள் இந்த இயக்கம் தமிழக அரசியல் வரலாற்றில் சுடர்விட்டு பிரகாசிக்கும் என்று மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூறிய வயிறுகளை நிலைநிறுத்த தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாக உருமாற்றி சோதனைகள் எல்லாம் சாதனையாக்கி தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய வெற்றி சரித்திரம் படைத்திட்ட நமது அண்ணன் அவர்களை தேனி மாவட்ட கழகத்தின் சார்பாக வருக 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 என அன்போடு வரவேற்று எனக்கு இந்த தலைமை உரையாற்ற வாய்ப்பளித்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.